ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்துக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, குரு பயிற்சியாகி ராகு பயிற்சியாகி இந்த ரெண்டு கிரகங்களும் ஒருவர் நட்சத்திரத்தில் ஒருவர் மாறி உட்கார்ந்து சார பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய நட்சத்திர பரிவர்த்தனை மூலம் நமக்கு என்ன பலன்களை தருகிறார். நமக்கு 3ஆம் இடத்துல தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. 7ஆம் இடத்துல திருவாதிரையாக இருக்குது. 11ஆம் இடத்துல சுவாதியாக இருக்குது. இந்த சதயம், திருவாதிரை, சுவாதி இந்த மூணுமே நமக்கு அகம் சார்ந்த விஷயங்களை சொல்லுகிறது. நம்ம மனசு, நம்ம அறிவு, நம்ம கருவிகள், தகவல் தொடர்புக்குண்டான திறமைகள், சிறு சிறு பிரயாணங்கள், ஆவணங்கள், இத்தனை விஷயங்களை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். நமக்கு திருமண உறவு, கஸ்டமரோட டீலிங் பண்ணுறது, ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எடுக்கிறது, பேங்கிங் செக்டர் டீலிங்கு, புதிய நபர்கள், போட்டி பொறாமைகள் உள்ள நபர்கள், இது எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கிறது. அதே போல் நமக்கு நண்பர்கள், நம்முடைய மூத்த சகோதர சகோதரி வகைகள், நம்முடைய ஆசைகள், இதெல்லாம் 11ஆம் இடத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஸ்தானத்திலே தான் இந்த பரிவர்த்தனை நடக்கிறது. 3க்கும் 7க்கும் பரிவர்த்தனை. குருவாக வேலை செய்யும் ராகு, ராகுவாக வேலை செய்யும் குரு. ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ள 60 நாட்களில் இந்த 3, 7 அப்படின்றது ஒரு மாற்றத்துக்கு உண்டான முயற்சி, ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட முயற்சி, திருமண காரியங்கள் உறுதியாகிறது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், இடமாற்றங்கள், வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, பொருள்களை விற்கிறது, மற்றும் நம்ம சந்திப்புகள், அதாவது ஒரு புது நபர்களை எப்படி சந்தித்து நம்முடைய பிஸ்னஸில் எப்படி இன்வால்வ் பண்ண வைக்கிறோம், இதெல்லாமே 3, 7ல் தான் இருக்குது. அப்படிப்பட்ட வகையில் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடும் இந்த கிரகங்கள். இவர்கள் திசா புத்தி அந்தர சூட்சுமங்கள் நமக்கு நடந்ததுன்னா இந்த நிகழ்வுகளெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குடும்ப சுகம், குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணுறது, அதுக்குண்டான ஒரு சப்போர்ட்டு, மணி ரொட்டேஷன், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இடம் விற்கிறது, ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட்டு ரீதியான பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைனு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, கலை சார்ந்த செய்தித்துறை சார்ந்த பதிப்புகள், புத்தகம் வெளியிடுறது, விளையாட்டு சம்மந்தப்பட்ட காரியங்கள், கலை சார்ந்த காரியங்கள், கோவில் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கோவில் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், மற்றும் நம்முடைய ஆசைகள் பூர்த்தி அடைவது, நம்ம விருப்பப்பட்ட ஆசைகளுக்கு உண்டான சாதகங்கள், இதை எல்லாமே இந்த 60 நாட்களில் குரு ராகுவும் கொடுக்குறாரு. அப்போ வேறு எதுக்கு தடை இருக்குது? இவங்க இந்த 60 நாட்களில் என்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம ஒரு இடம் கட்டணும்னு நினைக்கக்கூடாது, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அதற்கு இப்போ தடையாக இருக்குது. விற்கிறதுக்கு சாதகமாக இருக்கும்போது வாங்கிறதுக்கு தடை பண்ணணும்னு அர்த்தம். இந்த 60 நாட்களில் அது மாதிரியான உற்பத்தி சார்ந்த, தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும், புதிதாக எந்திரம், வாகனம், இடம் இதெல்லாம் வாங்கிறதுக்கும் தடைகள், தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், இதை எடுத்துக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, கல்வி பலம், அவர்களுடைய திறமைகள் வெளிப்படுறது, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது, அவர்களுக்குண்டான சுபகாரியங்கள் நடைபெறுவது, அத்தனைக்கும் அது சாதகமாக இருக்கும். இப்போ நம்மளே ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு கமிஷன் வகை தொழிலாகவோ அல்லது எது பண்ணாலும் அந்த திறமைகள் நமக்கு ஒரு எக்ஸ்போஸை கொடுக்கும். எக்ஸ்போசர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நல்ல தெளிவை கிடைக்கும். நமக்கான அந்த ஒரு பாதை நமக்கு வழிகாட்டும். சரி, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு உண்டு. ஒரு சிலருக்கு கடன் கிடைக்கவும் செய்யும்.
அதே நேரத்தில் நமக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அந்த வழக்கிலிருந்து சில மாற்றங்கள், விடுதலை. ஒரு வழக்கு அது பாட்டுக்கு சீக்கிரம் நடந்து அதிலிருந்து நமக்கு ஒரு ரிலீஸ் ஆகிறது, வழக்கை முற்றுப்படுகிறது. அதே மாதிரி தான் உடல் உபாதைகள். ரொம்ப நாளாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இதை ரொம்பவும் கொஞ்ச நாளாகவே படுத்திகிட்டு இருக்கு, தீர்வு கிடைக்காமல் இருக்கேன். அதுக்கெல்லாம் தகுந்த தீர்வும் மருத்துவமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைச்ச தீர்வு. மெயினாக திருமண பந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மாதிரி வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கிய பலனுக்கு கொஞ்சம் சறுக்கலாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கும் ஒன்றும் பாதிக்காது, ஆயுள் பலத்தை பாதிக்காது. கோவில் காரியங்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள், பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டது, இது தொடர்பான நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடக்கும். இந்த 60 நாட்களில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு பயணம், மேல் கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பெரிய படிப்புகளுக்கு உண்டான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். ஒரு உபாசனை பண்ணுறோம், ஒரு தீர்த்த யாத்திரை மூலம், ஒரு பக்தி மூலமாக செயல்பட்டு ஆன்மீக விழிப்புணர்வுக்காக தேடுதல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது உத்தரவாதம். அதுவும் பூர்வீக சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் நல்ல வலிமையை கொடுக்கும். சொந்தமாக தொழில் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஒரு சில மாறுதல்களை செய்கிறதும், ஒரு சில பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறதும், சில பேருக்கு அந்த ஃபீல்டு ரீதியாக சில மாற்றங்களையும் அனுபவிக்கக்கூடும். மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, நண்பர்கள், இது வகையிலும் உற்சாகம் நல்லாயிருக்கும். முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக உதவாது. வெளிநாட்டிலேயே பிஆர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். இந்த 60 நாட்களை கடந்து அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கேள்விக்கு என்னென்ன கிரகம் என்ன சாதக பாகத்தை தருகுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ராகு குரு திசாபுத்தி அந்தரம் நடந்தால் உங்களுக்கு 3ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை இயக்குறாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகுக்கும் என்ன கேரக்டரு, குருவுக்கும் என்ன கேரக்டரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கேரக்டர் சுபத்துவமாக இருந்தால், சுப பாவமாக இருந்தால், அந்த பாவத்திற்குரிய வலிமைகளை வெளிப்படையாக நன்றாக வளர்ச்சியடை செய்யும். அந்த நிகழ்வுகள் வளர்ச்சியடையும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை பார்க்குறது, ஆண் பெண் பார்க்குறது, பெண் நல்லா இருக்குது, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, ஒரு உறுதி பண்ணிக்கலாம், பத்திரிக்கை அடிக்கலாங்கிறது நடக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், காரியங்களுக்கு அது ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டெண்டர் எடுக்கிறது, ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக நம்ம ஒரு பத்திரப்பதிவு செய்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மூலதனம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஆகாது, ரகசிய செயல் திட்டம் ஆகாது. அதே மாதிரி நீண்ட தூர பயணம் போகிறதும் ஆகாது. ஸோ இதெல்லாம் அதில் இருக்கிற நெகட்டிவ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து எனக்கு எந்த கிரகம் தொழிலை தரும், எந்த கிரகம் உறவை தரும், எந்த கிரகம் கஷ்ட நஷ்டத்தை தரும், அந்த நட்சத்திரங்களில் நாம் எப்படி நடந்துக்கணும், அந்த நட்சத்திரங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், ஆகாத நட்சத்திரங்களில் என்ன செய்யக்கூடாது, இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள என்னிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்கள் ஜோதிட திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.